இனிய தமிழ் வணக்கம் சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் அவருடைய டெல்லி பயணம் மிகுந்த ஒரு சர்ச்சைக்குரியதாகவே பேசப்படுகிறது தமிழக மக்கள் மத்தியிலும் அரசியல் களத்திலும். மக்களுக்காக சென்றதாக திமுகவினர் சொல்றாங்க, இல்ல அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக சென்றதாக எதிர்கட்சிகளும் பொதுமக்களுமே நினைக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக? அவருடைய பர்சனல் வேலையா போயிருக்காரு. நிதிக்காக போயிருந்தா அது வரும்போதுதான் அவர் எதுக்காக போனார். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் திமுக கூட்டணி கலகலத்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு திரு சைதையார் அவர்களுடைய ஒரு முன்னெடுப்பு மிக முக்கியமாக இருந்தது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சைதையார் அவர்கள் வருகின்ற தேர்தலில் அதிமுக வலுவான ஒரு கட்சியா உருவெடுக்க அவர் செய்த முயற்சி, அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேருவதற்கான முயற்சி அவருக்கு கண்டிப்பா வெற்றியை தந்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா அவருடைய முயற்சி ஒரு காரணம். அதிமுக நிர்வாகிகளை அல்லது தலைவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு பாஜக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியை பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரை ரசிக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் சிறந்த முறையில போகும் பாக்குறீங்களா? தேர்தல் வரைக்கும் இது பாத்தீங்கன்னா அவங்க தலைமை தான் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் என்னன்னா தேர்தலில் அது வெளிப்படையாகும். எங்கெங்கெல்லாம் தனிச்சையா பிஜேபி நிக்குதோ அங்க பாத்தீங்கன்னா ஓட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்ப அதிமுக தலைவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக கட்சியில பொறுப்புல இல்ல, அவர்கள் பாஜக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களை பாஜகவுடைய தலைமை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவங்க தலைமை தான் அவங்க கட்டுப்படுத்தணும். கட்சியில கட்டுப்படாம இருக்கிறதும் பதவி அந்த கட்சியில இருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் நீக்க வேண்டும். திமுகவிற்கும் தாவகவிற்கும் இடையிலான மோதல் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. விஜய் ஒரு பச்சா அப்படின்னு திரு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு. அவர் நேற்று முளைத்த காளான் அப்படின்னு சேகர் பாபு சொல்கிறாரு. இந்த போக்கு எதற்காக போகிறது? விஜய் மீது இவர்களுக்கான கோபம் என்ன காரணம்? முதல் பாத்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர்கள் இது போல ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு அனுபவமிக்க தலைவர்கள் இது மாதிரி பேசக்கூடாது. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அரசியல் கட்சி யார் வேண்டாலும் ஆரம்பிக்கும், அது அவங்களோட சொந்த விருப்பம். வருகின்ற எலெக்ஷன் தேர்தல் முடிவு செய்யும் அவர் பச்சாவா இல்லையா. புதிய எம்ஜிஆர் அப்படின்னு பவன் கல்யாணை நயினார் நாகேந்திரன் வர்ணித்திருக்காரு. எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடிய அளவிற்கு சக்தி மிக்கவர் பவன் கல்யாண். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒப்பிடுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ரெண்டாவது அவரை ஒப்பிடவும் கூடாது. அவருக்கு பர்சனலா ஏதாவது தேவைப்படுமோ என்னமோ தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆதரவு நிலையிலும் தற்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு நிலையிலும் இருக்கிறார்கள். இது திமுகவினுடைய இரட்டை வேடம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பவன் கல்யாண் அவர்கள் முன்வைக்கிறார். இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல ஒரு என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் மிச்சமாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் தான். ஒரே நாடு ஒரே இதுவா முடிஞ்சிடும். ராஜ்யசபா சீட்டுகள் இப்ப ஜூன் 19 நிறைவடைகிறது. 6 ராஜ்யசபா சீட்டுகள் காலியாகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. இது தொடர்பு இந்த ராஜ்யசபா பதவி ஏற்பு தொடர்பாக அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு அங்கம் வகிக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் அதிமுக தரப்போவதில்லை. அதிமுக அவசமே நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தால் மட்டுமே வளரும். இல்ல ஒரு ராஜ்யசபா சீட்டை தேமுதிமுகவிற்கு வழங்கி அவர்களை தங்கள் அணியில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா எடப்பாடியார் அவர்களுக்கு? வாய்ப்பு இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதிமுக வலுவான திறமையான அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் கொடுப்பதுதான் அதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்றத்துல பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா அது வலுப்பெறும். அவங்களுக்கு தேமுதிமுகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தருவதாக கூறி அதிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் அப்படின்ற கோபத்தின் காரணமாக பிரேமலதா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடையும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, எடுத்துக்கலாமா? அது அவங்களோட சொந்த கருத்து. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க, இவங்க கொடுத்தேன்னு சொல்றாங்க. எதுவுமே அந்த இவங்களோட உடன்படிக்கை அந்த எழுத்துப்பூர்வமா இருந்த அது காட்டினா மட்டும்தான் தெரியும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த கருத்து மோதல்கள் எதை காமிக்கிறது? ஏன்னா பாமக ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக கருதப்பட்டு வந்தது. இன்னைக்கு அவர்களுக்கு இடையிலான அந்த ஒரு சர்ச்சை, அந்த கோபதாபங்கள் பொதுப்படையாக வெளிப்படையாக பேசப்படுகிறது. இது என்ன மாதிரி இது பாமகவுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும், அல்லது கூட்டணி கட்சிகளோடு அது இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி உருவாக்கும்? ஒரு மூத்த தலைவர்
பாமக மூத்த தலைவர் ராமதாஸ் அவர்கள். ஒரு காலகட்டம் முதிய வயதாகிவிட்டது. இருந்தாலும் இளைய தலைவர்களுக்கு வந்து கொடுப்பது, அன்புமணி ராமதாஸ் தலைமை ஏற்பது நல்ல விஷயம் தான். நிறைய உள்ள கருத்து வேறுபாடு, அவர்களுடைய சொந்த கருத்து. இதனால் அடிமட்ட தொண்டர்கள் பாதிக்கப்படும். இந்த தொண்டர்களின் மனநிலையை புரிந்து இருவரும் இணைந்து கட்சியை நடத்த வேண்டும். தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக மாநகராட்சி தீர்மானங்களை மேற்கொள்ளப் போவதாக செய்தியில் வருகிறது. தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம், தமிழ் பெயர் பலகை அப்படின்றது பலகாலமாகவே பேசப்பட்டு கிடப்பில் போடப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப மாநகராட்சி இதை கையில் எடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறது? மாநகராட்சி கையில் எடுப்பதற்கான தேர்தல் வருகிறது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷம் வந்து தமிழ்ல தான் எல்லா கடையிலும் பெயர் பலகை வைக்கணும்னு சொல்றாங்க. பட் அந்த 3 மாசம் வைப்பாங்க, அது 4 மாசம் கண்டுக்கிறது இல்லை. இது வந்து கண்டினியூட்டா வந்து பாக்குறதே கிடையாது, கண்டுகொள்ளவும் மாட்டாங்க. அந்த நிமிஷம் தான் இது பரபரப்பா பேசப்படுகிறது. ஒரு 4 கடை வச்சாலும் அதை போட்டோ காட்டி ஒரு மீடியாவில் வந்துடுறாங்க. மற்றபடி இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி இல்லை. மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா ஆந்திராலையும் சரி, கர்நாடகா, கேரளா பகுதிகளில் அந்த மாநில மொழிகள் முதன்மையாகவும் ஆங்கிலம் இரண்டாவதாகவும் இருக்கிறது. அது எப்பவுமே பர்மனண்டா அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு தமிழை முதன்மையாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவதுமாக வைத்து பெயர் பலகைகள் வைப்பதில் தமிழக அரசிற்கோ இல்ல தமிழக மக்கள் கடை வியாபாரிகளுக்கோ என்ன பிரச்சனை இருக்கக்கூடும்? ஏன் அந்த ஒரு நிலையில்லாத சூழல்? அது தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும். இதுதான் இப்படிதான் வரணும்னா தமிழ்ல தான் வந்து தமிழ்ல. மற்ற மாநிலம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மற்ற மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் மொழிக்கு அந்த நேரம் தான் சொல்றாங்களே தவிர அதை முழுமையா கடைபிடிக்கிறது இல்லை. அரசு பேருந்துகள்ல, தமிழக அரசு பேருந்துகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை எடுக்கப்பட்டு வெறும் அரசு பேருந்துகள் அப்படின்னு தான் எல்லா பேருந்துகளும் இருக்கு. இது கடந்த 4 வருடங்களாக இருந்தாலும் இப்ப சமூக வலைதளங்கள்ல இது தொடர்பான சர்ச்சைகள் அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா அல்லது வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கிறதா? இது வந்து உற்று கவனிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் தமிழ்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தமிழ்னு சொல்றாங்களே தவிர அந்த தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இது வந்து தமிழக அரசு இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு. இருந்தாலும் கூட திரு ரத்தீஷ் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார். அவரோடு தொடர்புடைய ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார். பயப்படாதவங்க எதுக்காக தலைமுறை ஆகணும் அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகவுடைய இந்த செயல்பாடுகள்? அது வந்து ஈடி தான் முடிவு செய்யும். ஈடி விசாரணை பண்ணாங்களா பண்ணலையான்றது ஈடி முடிவு செய்யும். ஈடி விசாரணைக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறார்கள். அப்ப அப்படி வந்துன்னா இவங்க தவறா செயல்படுறாங்கன்னு தானே நினைக்க முடியும். இது எல்லாமே வந்து தற்காலிக தடை தான். இது வந்து தொடரும். திருவேற்காடு விளையாட்டு திடலை அகற்றக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க அந்த கழிவு சுத்திகரிப்பு ஆலயம் அமைக்கும் போல தமிழக அரசு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து மாற்று இடம் அமைத்தால் நல்லது. அங்கு உள்ள சுற்றி உள்ள இளைஞர்கள் பொதுமக்களுக்கு ஒரு விளையாட்டு திடல் தேவை. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தொகுதிக்கு ஒரு விளையாட்டு திடல் என்று அவர் அறிவித்த போல் அந்த தொகுதிக்கு அந்த விளையாட்டு திடலை இந்த இளைஞர்களுக்கு பயன்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இளைய சமுதாயம் போதையின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த இளைஞர்கள் விளையாடுறதுனா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் அதே இடத்தில் விளையாட்டு திடலை சீரமைக்க கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.